இன்றைய நவீன உலகில் வாட்ஸ்அப் என்பது வெறும் தகவல் பரிமாற்ற செயலி மட்டுமல்ல, அது கோப்புகள், ஆவணங்கள் மற்றும் மிக முக்கியமாக திருமண அழைப்பிதழ்களை கூட அனுப்பும் ஒரு வசதியான தளமாக மாறியுள்ளது. டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் ஆர்வம் கொண்ட பலருக்கு இது ஒரு எளிமையான தீர்வாக இருந்தாலும், மகாராஷ்டிராவின் ஹிங்கோலி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு அரசு ஊழியருக்கு இந்த டிஜிட்டல் திருமண அழைப்பிதழ் ரூபாய் 1.9 லட்சம் இழப்பை ஏற்படுத்திய ஒரு மோசடியின் தொடக்கமாக அமைந்தது. ஒரே ஒரு கிளிக்கில் அவரது சேமிப்பு அனைத்தும் பறிபோயின. இந்த வாட்ஸ்அப் திருமண அழைப்புதல் மோசடி பல ஆண்டுகளாகவே நடைபெற்று வருகிறது. இது குறித்து காவல்துறையினர் பலமுறை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்த போதிலும் இந்த மோசடி சமீபத்தில் ஒருவரை பாதித்துள்ளது. பாதிக்கப்பட்ட அந்த அரசு ஊழியர் அவருக்கு தெரியாத ஒரு எண்ணிலிருந்து ஒரு மெசேஜை பெற்றார். அந்த மெசேஜில் ஒரு திருமணத்துக்கான மகிழ்ச்சியான அழைப்பு இருந்தது. ஒரு குறிப்பிட்ட தேதி மற்றும் ஒரு நட்பு ரீதியான வாழ்த்துடன் அந்த மெசேஜில் பிடிஎஃப் வடிவில் ஒரு கோப்பும் இணைக்கப்பட்டிருந்தது. இது பார்ப்பதற்கு ஒரு திருமண அழைப்புதல் போல தோன்றியது. உண்மையில் அது ஒரு தீங்கிழைக்கும் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பேக்கேஜ் கோப்பு. ஒரு அப்பாவி பயனரை ஏமாற்றுவதற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு வைரஸ் ஆகும். பாதிக்கப்பட்டவர் அந்த கோப்பை ஒரு முறை கிளிக் செய்தவுடனேயே அந்த ஆப் கோப்பு அவரது மொபைலில் தானாகவே நிறுவப்பட்ட பிறகு அந்த வைரஸ் கோப்பு மோசடியாளர்களுக்கு அவரது போனை முழுமையாக அணுகும் உரிமையை வழங்கியதும் ஒரு சில நிமிடங்களில் அந்த மோசடியாளர்கள் அவரது மொபைலின் பாதுகாப்பு அம்சங்களை உடைத்து அவரது வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்ட செயலிகளை அணுகி அவருடைய கணக்கிலிருந்து ரூபாய் 1.9 லட்சத்தை வேறொரு கணக்கிற்கு மாற்றினர். இந்த சம்பவம் குறித்து காவல்துறைக்கு தகவல் அளிக்கப்பட்டவுடன் சைபர் குற்றப்பிரிவில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆனால் குற்றவாளிகளை பிடிப்பது இன்னமும் ஒரு சவாலான பணியாகவே உள்ளது. இமாச்சல பிரதேசம் மற்றும் பிற மாநிலங்களின் சைபர் காவல்துறை ஏற்கனவே இந்த மோசடி குறித்து மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. நம்பகமான மூலத்திலிருந்து வந்ததாக தோன்றினாலும் அறியாத எண்களில் இருந்து வரும் கோப்புகளை பதிவிறக்கம் செய்வதை தவிர்க்குமாறு அவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். இந்த மோசடி மனிதர்களின் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு டிஜிட்டல் அழைப்புகளை பகிர்ந்து கொள்ளும் பொதுவான பழக்கத்தை பயன்படுத்தி இந்த மோசடி நடக்கிறது. ஒருமுறை அந்த மால்வேர் நிறுவப்பட்டால் குற்றவாளிகள் பாதிக்கப்பட்டவரின் போனை கண்காணிக்கவும் தனிப்பட்ட தகவல்களை திருடவும் அவருடைய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரை ஏமாற்றவும் முயல்கின்றனர். வாட்ஸ்அப்பில் சேமிக்கப்படாத அல்லது தெரியாத எண்களிலிருந்து வரும் எந்த ஒரு கோப்பையும் நீங்கள் ஒருபோதும் கிளிக் செய்யக்கூடாது. இப்படி மெசேஜ் வந்தால் அதற்கு பதிலளிக்கும் முன் அல்லது கோப்பை திறப்பதற்கு முன் அதன் நம்பகத்தன்மையை சரிபார்க்க வேண்டும். தொடர்பின் விவரங்களை சரிபார்க்க ட்ரூ காலர் போன்ற செயலிகளை பயன்படுத்தலாம். ஆண்ட்ராய்டு சாதனங்களில் ஏபிகே கோப்புகளை கிளிக் செய்வதை தவிர்க்க வேண்டும். கூகுள் பிளே ஸ்டோர் தவிர வேறு எந்த மூலத்திலிருந்தும் உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனில் எந்த ஒரு கோப்பையும் நிறுவ வேண்டாம்.